தன்னுடைய தலைவன் என்ன கட்டளை இடுறாரோ அந்த கட்டளையை கூட புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லாதவன் தான் அதமதூத்தன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அடுத்தது மத்தியமதூத்தன். அவர் என்னன்னாக்கா அந்த தலைவன் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் அப்படியே செஞ்சுட்டு வந்துடுவாராம். அடுத்தது உத்தமதூத்தன். எதற்காக நம்ம கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருக்கார், அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, நம்ம இந்த காரியம் பண்ணினதால தலைவனுக்கு என்ன நிகழும் அப்படிங்கிறத எல்லாம் ஆராய்ஞ்சு அந்த தலைவனுக்கு சாதகமாக என்னெல்லாம் இருக்குமோ அதற்குரிய செயல்களையும் சேர்த்து செய்யக்கூடியவர். இப்போ ஹனுமன் இலங்கையை நோக்கி பயணமாகி போய் அங்கே சீத்தம்மா இருக்காரான்னு பார்த்துட்டு தான் வரணும். ஆனால் அவர் சீத்தம்மாவை பார்த்து ராமனுடைய மோதிரத்தை கொடுத்து சீத்தம்மா கிட்டே இருந்து சூடாமணியை வாங்கி கொண்டு ராவணனுடைய அரண்மனைக்கு புகழ்ந்து சேனை பலம் எப்படி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுண்டு தான் ஒரு ராமதூத்தன் அப்படிங்கிறதையும் அங்க நிரூபணம் பண்ணி அவருடைய தீர பராக்கிரமங்களை எல்லாம் காண்பித்து திரும்பவும் அவர் கிஷ்கிந்தாக்கு சேர்ந்தார். அப்படிங்கிறதுனால அவர் ஒரு உத்தம தூத்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம்.